மாஸ் ஸ்டார்ட் 2 ஈவெண்ட் இருக்கு. மாஸ் ஸ்டார்ட்னா தெரியும், பஞ்சா ஒரே ஒட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது யாரும் ஓட்டிட்டு வராங்க. டைம் ட்ரையல் இண்டிவிஜுவல் டைம் ட்ரையல், அவங்களோட டைம் ஸ்டார்ட் டைம் ஃபினிஷ் டைம் அடிச்சு யாரு சீக்கிரம் ஓட்டிட்டாங்க. அதே மாதிரி ட்ராக் சைக்கிளிங், வெலோட்ராம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சர்க்கிளா ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இருக்கும். சிமெண்ட்ல கட்டியிருப்பாங்க, உட்ல இருக்கும். இந்தியாவில் ஒரே ஒரு டெல்லியில் மட்டும் உட்ல இருக்கு, இன்னொரு பாக்கி எல்லாமே சிமெண்ட்ல. அதில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. மாஸ் ஸ்டார்ட்டு, டைம் ட்ரையலு, ஸ்க்ராட்ச் ரேஸு, அந்த மாதிரி நிறையா ஒரு 7-8 ஈவெண்ட் இருக்கு. அந்த ஈவெண்ட்டில் குழந்தைங்க அதுக்கான சைக்கிள் எக்யூப்மெண்ட்டே தனி. அதில் பிரேக் இருக்காது, ஃபிக்ஸி வீல், கியர் இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் மவுண்டைன் பைக், ஆஃப் ரோட்டில் மலையில் மோட்டார் சைக்கிளிங், அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 3 டிசிப்ளின் இருக்குது. இந்த 3 டிசிப்ளினுமே நம்ம குழந்தைங்கள கண்டுபிடிச்சி எந்த குழந்தை எதுக்கு ஃபிட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல முறையில் கொண்டு வரதுக்கான எல்லா கைடன்ஸும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பாக. இது அடுத்தது BMX அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிளிங் ஸ்போர்ட் இருக்கு. இந்த ஸ்கேட்டிங்கில் இப்படி இண்டோர் இப்படி சரிக்கு போவாங்க, அந்த மாதிரி ஜம்பெல்லாம் எடுத்து. மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி ஒரு ரேஸ் நீங்கள் பார்த்து டர்ட் ரேஸ் நிறைய அம்சம்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் BMXன்னு ஒரு ஸ்போர்ட் இருக்கு. இந்தியா லெவலில் அந்த ஸ்போர்ட்டுக்கு எங்கேயுமே கிரவுண்டே கிடையாது. முதலாக சென்னையில் தான் அந்த கிரவுண்டு வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து 20 கோடி ரூபா அதோட எஸ்டிமேஷன். 200 கோடி ரூபா ப்ராஜெக்டுக்குள்ள அது வருது. துப்பாக்கி சுடுற ரேஸு போட்டி நடத்துகிற இடம், ஆர்ச்சரி, படகு பந்தயம், அந்த போட்டிங், இது அந்த ஒரு கேம்பஸ்க்குள்ள இந்த BMX கொண்டு வரதுக்கான முயற்சி எல்லாம் ஓகே, ஜியோ பாஸ் ஆயிடுச்சு, ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒலிம்பிக் சிட்டின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஒரு சிட்டி வருது. அதுக்குள்ளேயும் வெலோட்ராம், சைக்கிளிங் வெலோட்ராம், ட்ராக் சைக்கிளிங் ஒரு ஈவெண்ட் சொல்கிறாங்க, அதுக்கான ஒர்க் ஓகே ஆயிடுச்சு, அதுவும் வரப்போகுது. ஆல்ரெடி சென்னையில் வண்டலூரில் வெலோட்ராம் நமக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமாக மெயினான காரணம் இந்த கடந்த 2.5 வருஷமாக இப்போ இருக்கிற ஸ்டேட் பாடி பிரசிடென்ட் சுதாகர் சார் சென்னையில் இருக்காரு. அவரு கூட இருக்கிற செக்ரட்டரி, பிரசிடென்ட், இந்த டீம். ஆனால் 60 வருஷமாக இதை போராடி இந்த லெவல் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அதில் உழைச்சிருக்காங்க, அதில் மாட்டுக்கிறது. எஸ்பெஷலி இந்த டீம் வந்ததுக்கப்புறம் சைக்கிள்ஸ் போட்டு தமிழ்நாட்டில் வேறு லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்லலை, இவ்வளோ சைக்கிள்ஸ், இவ்வளோ கேஷ் ப்ரைஸு, வேலை வாய்ப்பு, இத்தனையிலையும் இந்த டீமோட வேலைனால இவ்வளோ நம்ம டெவலப் ஆகிட்டோம். இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு போய் சேர்த்துருக்கோம், நம்மளோட கடமை.